மும்பைக்கு வந்த 4-5 நாளில் நேற்று தான் எதையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா தேக்கடையில் வச்சு ஒரு அண்ணன் அவங்களே மேக் பண்ணி அதையோ பேக் பண்ணிகிட்டு இருந்தார். என்னங்க அது பால்கோவாவா அல்வாவா என்ன விட்டுனே தெரியலையே அப்படின்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறாங்க ஐஸ்கிரீமா. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாம்பிள் வர கொடுத்தாங்க. சாம்பிள் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப விருப்பமான வேலையாச்சு. அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே சுவை தாங்க முடியல. எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டால் 100 கிராம் 50 ரூபாய்னாங்க. அந்த இட தராசே நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். என்னங்க ஐபேக்கில் வச்சு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இவ்வளவு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதை வாங்கி அந்த நூலெல்லாம் உரித்து தேக்கலையை பிரித்து உள்ளே இருக்கிறத சாப்பிட போகிறோம் நினைக்கும். ஏன்னா பார்சல் தான் வாங்கி ரூமுக்கு போய் சாப்பிடலான்னு நினச்சேன். அப்புறம் போகிறக்குள்ளே உருகி உள்ளே கூழ் மாதிரி இருந்துச்சுன்னா குடிக்க முடியாதுன்னு சொல்லி கார்கிட்ட வந்தோடனே அதை பிரித்தாச்சு. தேக்கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 6 ஃப்ளேவரை ஒன்று அடுக்கி உள்ளே வச்சுருந்தாங்க பாருங்கள். சுவை எப்படியா இருக்கும் அப்படின்னு எடுத்து அப்படி வாயில் போட்டா ஏன் கேட்குறீங்க? அதாவது சில நேரங்களில் உருகி வாய்க்குள்ள போகும் சுவையான சாப்பாடு. இது உருண்டு உள்ளே ஓடிருச்சு, தொண்டைக்குள்ளே நிற்கலை. எனக்கு வேறு 3-4 நாள் உடம்பு சரியில்லை. ஆனாலும் இந்த ஐஸ்கிரீம் ஆசை. ஏன் கேட்குறீங்க? உள்ளே அந்த டப்பாக்குள்ளேருந்து ஒரு கத்தியை வச்சு ஒவ்வொன்றா சீச்சி எடுத்தது இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. ஆனால் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்னு என் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல. மும்பை போனீங்கன்னா எதை முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ இதை பால்கோவா ஐஸ்கிரீம் கூட பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அது இந்த அண்ணன்ட்ட வாங்க. நல்ல சிரிச்ச முகமாக இன்பமயமாக இருந்தார். தராசில் ஐஸ்கிரீம் போட்டு தேக்கலையில் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்.